மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 37. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அரவிந்த் விஸ்வாவின் தோளை தட்டி, டெல்லியிலிருந்து மும்பைக்கு நாம 2 மணி நேரம் ஒன்னா பிளேன்ல பயணம் செஞ்சு வந்திருக்கோம் விஸ்வா. அப்படி இருக்கும்போது என் பேச்சை தட்டலாமா? வா, வந்து என்னோட பார்ட்டியில கலந்துக்கோ என்றான் விடாப்பிடியாக. என்ன விஷயம் ப்ரோ? பார்ட்டி எல்லாம் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்காவது பர்த்டேவா இல்ல விசேஷ நாள் ஏதாவது இருக்கா என்று விஸ்வா சந்தேகமாக கேட்டான். அதற்கு அரவிந்த் சத்தமாக சிரித்தான். பார்ட்டி கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணுமா விஸ்வா? சரி, உனக்காகவே ஒரு காரணம் சொல்றேன். நான் டெல்லியில இருந்து 2 வருஷம் கழிச்சு மும்பைக்கு வந்திருக்கேன். அதான் என் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மாசான வெல்கம் பார்ட்டி கொடுக்கறாங்க. அதுல நீயும் இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் என்றான். ஓ அப்படியா ப்ரோ என்று வெளியில் சிரித்துக்கொண்டே தலையாட்டிய விஸ்வாவின் மனதிற்குள் ஒரு மாபெரும் கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. என்னடா இது வம்பா போச்சு, இவங்கிட்டயே நாம திரும்பி திரும்பி மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நாம மும்பைக்கு வந்த விஷயமோ நம்ம அடையாளமோ யாருக்கும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே அவினாஷ் அங்கிள் என்ன ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொன்னாரு. ஆனா இந்த அரவிந்த் என்னடானா விடாம பார்ட்டிங்கிறான், ஃப்ரெண்டுங்கிறான். இவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்கிருந்து எப்படி நழுவுறது என்று தீவிரமாக யோசனையில் ஆழ்ந்தான் விஸ்வா. அவன் அமைதியாக நிற்பதைக் கண்ட அரவிந்த், என்ன விஸ்வா, அப்படி என்ன பலமான யோசனை? ஒருவேளை 7 ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டி பில்லு கார்டு எவ்வளவு வரும், அதை எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத விஸ்வா, அங்க இருக்கிற அத்தனை செலவையும் காசையும் நானே கட்டிக்கிறேன். நீ சும்மா கெஸ்டா வந்து கலந்துக்கிட்டா மட்டும் போதும் என்று விஸ்வாவின் ஏழ்மையை நக்கல் செய்வது போல பேசினான். அவன் பேசின நக்கலை மனதிற்குள் வாங்கிக் கொண்ட விஸ்வா, சரி ப்ரோ, நீங்க சொன்னா சரிதான், நீங்க போங்க, நான் அப்படியே உள்ள போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பார்ட்டி ஹால் 4 தானே, கண்டிப்பா நாங்க வந்துடுறேன் என்று இந்த இடத்தை விட்டு இப்போதைக்கு நகர வேண்டும் என்பதற்காக கூறிவிட்டு ஹோட்டலின் உட்பகுதியை நோக்கி ஒரு புறமாக சென்றான். அரவிந்த் தன் தந்திரமான திட்டம் பலித்த மகிழ்ச்சியில் அதற்கு எதிர்ப்புறமாக இருந்த பார்ட்டி ஹாலை நோக்கி சென்றான். அதே நேரம் அந்த மெரிடியன் ஹோட்டலின் பிரதான நுழைவு வாயிலுக்கு வெளியே சற்று தொலைவில் ஒரு அதிவேக 2 வீலர் வந்து நின்றது. அதில் வந்த 2 நபர்களும் தங்களின் முகங்கள் வெளியில் தெரியாதவாறு முழுமையாக கருப்பு நிற ஹெல்மெட் அணிந்திருந்தனர். அவர்களில் பின்னால் அமர்ந்திருந்தவன் தன் தலையிலிருந்த ஹெல்மெட்டை மெதுவாக கழற்றினான். அவனது கண்கள் கொடூரமாக மின்னின. விறுவிறுவென்று தன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து தன் தலைவனுக்கு டயல் செய்தான். அண்ணே, கண்டுபிடிச்சிட்டோனே, நேத்து நம்ம ஆட்களை நடு ரோட்ல வச்சு அடிச்சு துவம்சம் பண்ண அதே பையன்தான். இப்போதான் அவன் நேரா இந்த மெரிடியன் ஹோட்டலுக்குள்ள நடந்து போறானே என்று பற்களை கடித்தபடி அந்த அண்டர் கிரவுண்ட் தாதா மோசஸின் ஆட்களுக்கு தகவல் கொடுத்தான். போனின் மறுபுறத்தில் இருந்த மோசஸின் முக்கிய ஆள் அதிர்ச்சியும் வெறியும் கலந்த குரலில் கத்தினான். டே, எந்த ஹோட்டல்னு சொன்ன? நிஜமாவே அந்த சொகுசு ஹோட்டலுக்குள்ளதான் அவன் போயிருக்கானா? சரி, அவன் உள்ள யாருக்காக வந்திருக்கான், என்ன பண்றான்னு ஒரு அணுவை கூட விடாம தூரத்துல இருந்தே கண்காணிச்சுட்டே இரு. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம் என்று மறுபுறத்தில் இருந்தவன் கொடூர கட்டளையிட்டு போனை வைத்தான். ஆனால் வெளியில் இருக்கும் அரவிந்தோ அல்லது துரத்தி வரும் மோசஸின் ஆட்களோ நினைப்பது போல விஸ்வா இங்கு தனக்கென ஒரு புது அறையை புக் பண்ணவோ அல்லது தங்குவதற்கோ வரவில்லை. வெளியில் பார்ப்பவர்களின் கண்களுக்கு தான் ஒரு சாமானியனை போல தோற்றமளித்து ஏதோ தற்செயலாக உள்ளே வருவது போல காட்டிவிட்டுத்தான் அவன் வந்தான். அவனது அசல் நோக்கமும் திட்டமும் முற்றிலும் வேறாக இருந்தது. ஏனெனில் விஸ்வா இந்த மெரிடியன் ஹோட்டலுக்குள் காலடி வைப்பதற்கு முந்தைய நாளே அவனது ரகசிய உத்தரவின் பேரில் சில முக்கிய நபர்கள் இங்கு வந்து விஸ்வாவிற்காக ஒரு சொகுசு அறையை முன்கூட்டியே ரகசியமாக பதிவு செய்து அதில் அவனது வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். ஹோட்டலின் மேல்தளத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட ரகசிய அறையின் வாசலில் வந்து நின்றான் விஸ்வா. சுற்றிலும் யாரும் தன்னை நோட்டமிடவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த அறையின் காலிங் பெல்லை மெதுவாக அழுத்தினான். அடுத்த சில வினாடிகளில் உள்ளிருந்து அந்த தடிமனான கதவு கம்பீரமாக திறக்கப்பட்டது.
உள்ளே இருந்து கதவை திறந்த அந்த நபரை கண்டால் எப்பேற்பட்டவனுக்கும் ஒரு நிமிடம் நெஞ்சு நடுங்கும். பார்க்க 6 அடி உயரமும் ஜிம்முக்கு சென்று அணுவணுவாக செதுக்கிய கச்சிதமான இரும்பு போன்ற உடல்பாகும், எதற்கும் அஞ்சாத கூர்மையான பார்வையும் கொண்டு பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சர்வதேச மிலிட்டரி சர்வீஸ் செய்யும் ஒரு பவர்ஃபுல் கமாண்டோ வீரனைப் போல காட்சியளித்தான் அவன். கதவை திறந்து விஸ்வாவை கண்ட மாத்திரத்தில் அந்த இராணுவ வீரன் போன்ற மனிதனின் கண்களில் ஒரு மாபெரும் மரியாதையும் விசுவாசமும் பெருக்கெடுத்தது. தன் உடலை நேராக நிமிர்த்தி விஸ்வாவை நோக்கி, பாஸ், வெல்கம் டு பாம்பே என்று தன் கணீரென்ற குரலில் லோக்கலாகவும் அதே சமயம் மரியாதையாகவும் வரவேற்றான். ஆம், உள்ளே நின்று விஸ்வாவை வரவேற்ற அந்த மாபெரும் வீரன்தான் சிவா. விஸ்வாவின் நிழலைப் போல தொடர்ந்து வரும், அவனது உயிரை கொடுக்கும் அளவிற்கு விஸ்வாவின் மீது அசாத்திய நம்பிக்கை கொண்ட அவனது வலது கை. முன்பு விஸ்வா தன் ஒயிட் டிராகன் சாம்ராஜ்யத்தை எரித்த எதிரிகளை அழித்து புதிதாக அதனை உருவாக்கிய போது அவனோடு தோளோடு தோள் நின்ற முதன்மை ஆள் அவன். விஸ்வா சிவா கூறிய அந்த விசுவாசமான வார்த்தைகளை கேட்டு தன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் சாதாரணமாக தன் தலையை மட்டும் அசைத்துவிட்டு கம்பீரமாக அந்த அறைக்குள் நடந்து சென்றான். அந்த விஐபி அறையின் நடுவே விஸ்வாவின் தகுதிக்கும் அவனது மாபெரும் அடையாளத்திற்கும் ஏற்பாற்போல் ஒரு வித்தியாசமான சொகுசான ராஜசிம்மாசனம் போன்ற இருக்கை வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு நேரம் கடற்கரை மணலிலும் ஹோட்டல் வாசலில் சாதாரண ஏழையைப் போல அவமானங்களை சுமந்து நின்ற விஸ்வா இப்போது அந்த அறைக்குள் வந்ததும் தன் முகமுடியை கழற்றி எறிந்துவிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனைப் போல அந்த சொகுசி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். தன் காலின் மேல் காலை போட்டுக்கொண்டு தன் முன்னால் மரியாதையுடன் கைகளை கட்டிக்கொண்டு நிற்கும் சிவாவை நிமிர்ந்து பார்த்தார். சிவா, அப்படி என்னதான் நடந்துச்சு? அங்க என்ன நடக்குதுன்னு முழு விவரத்தையும் தெளிவா சொல்லு. கிஷோர் அங்க யாரதான் ரகசியமா சந்திச்சான்? அவங்களோட அசல் பிளான் என்ன? விஸ்வாவின் கேள்வியை கேட்ட சிவா தன் கைகளை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு பேசத் தொடங்கினான். பாஸ், நாம ஆரம்பத்துல சந்தேகப்பட்ட மாதிரியே நான் கிஷோரை தூரத்துல இருந்தே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன். ஆனா கிஷோர் அங்க இறங்கி பண்ணின பல விஷயங்களை என்னாலேயே நம்ப முடியல பாஸ். நீங்க அவன்கிட்ட தேட சொல்லி கேட்ட அந்த முக்கியமான ரகசிய தகவல் பத்தி அவன் யாருக்கும் தெரியாம ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அவன் அந்த ஆதாரங்களை எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தான்னு தான் தெரியல. இருந்தாலும் அவன் கண்டுபிடிக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்காகத்தான் கண்டுபிடிக்கிறான்னு நான் நினைச்சேன் பாஸ். அதனால தான் அவன் அந்த ரகசியங்களை எடுக்கிறதுக்காக இல்லீகல் செஞ்ச சில தப்பான காரியங்களையும் லீகலா செஞ்ச விஷயங்களையும் நான் பெருசா கண்டுக்காம உங்களோட ஆர்டர் படி அவனை பாதுகாப்புக்காக பின்னாடியே மட்டும் போயிட்டு இருந்தேன் என்று சிவா சற்று தயங்கி தன் வார்த்தைகளை நிறுத்தினான். அப்புறம் என்ன சிவா, பாதியில நிறுத்துற, விஷயத்த சொல்லு என்று விஸ்வாவின் கண்கள் லேசாக சிவந்தன. சிவா தன் தலையை குனிந்தபடி, ஆனா அதுக்கப்புறம்தான் பாஸ் எனக்கு அந்த பயங்கரமான உண்மையும் அவனோட அசல் துரோகமும் தெரிஞ்சது. அவன் அத்தனை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச அந்த விவரங்கள் எதுவுமே உங்களுக்காக இல்ல பாஸ், அது இன்னொருத்தனுக்காக. முக்கியமா சொல்லணும்னா அவன் இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும், அதாவது நீங்க கொடுத்த இந்த வேலையையே ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே அந்த பின்னாடி இருக்கிற இன்னொரு 3வது மனுஷனால தான் பாஸ் என்று வெடிய போட்டாம் சிவா. விஸ்வா தன் இருக்கையின் கைப்பிடியை பலமாக தன் விரல்களால் பற்றினான். அவனது முகம் இறுகியது. பணத்துக்காகவா சிவா கிஷோர் எனக்கு துரோகம் பண்ணா என்று விஸ்வா கோபமாக தான் அமர்ந்திருந்த இருக்கையின் கைப்பிடியை தட்டினான். சிவா தொடர்ந்தான், ஆமா பாஸ், அந்த இன்னொருத்த கிஷோருக்கு பெரிய தொகையை காசா கொட்டி கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற இந்த ரகசிய தகவல்களையெல்லாம் எப்படியாவது திருடி கொண்டு வந்து தர சொல்லி கேட்டிருக்கான். அவன் அப்படி டீல் பேசி முடிச்ச அதே நேரத்துல தான் துரதிருஷ்டவசமா நீங்களும் கிஷோரை நம்பி அதே உங்க குடும்ப பின்னணியை பத்தி விசாரிக்க சொல்லி அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. இது கிஷோருக்கு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இல்லாம 2 பக்கமும் லாபம் பார்க்கிற ஒரு மாபெரும் போனஸ் வாய்ப்பா மாறி போச்சு பாஸ். இதான் சாக்குன்னு உங்ககிட்ட இருந்து எல்லா ரகசிய டீட்டெயில்ஸையும் திருடி அதை உங்களுக்கே தெரியாம அவனுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்காக கிஷோர் அத்தனையும் தயார் பண்ணி வச்சிருக்கான் பாஸ் என்று சிவா அந்த துரோகத்தை முழுமையாக உடைத்து கூறினான். பாஸ்,
கிஷோர் துரோகம் பண்றாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட ஆபத்தான இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்று சிவா தன் குரலை இன்னும் ரகசியமாக குறித்து கொண்டான். நம்மளையே பல முறை அந்த பயங்கரமான அமைப்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க நமக்கும் நம்ம பள்ளிக்கும் எப்பவுமே முழு அகெயின்ஸ்டா செயல்படுறவங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பவர்ஃபுல் குரூப் உங்களை பத்தியோ இல்ல நம்ம தற்காப்பு பள்ளியை பத்தியோ ரிசர்ச் பண்ணி ரகசியங்களை கேதர் பண்றாங்கன்னா சரி, நமக்கு எதிராக ஏதோ சதி செய்றாங்கன்னு நான் சாதாரணமாக நினைச்சிருப்பேன். ஆனா அவங்க குறிப்பா ரொம்ப உன்னிப்பா தேடுறது உங்களையோ இல்ல நம்ம பள்ளியையோ இல்ல பாஸ். அவங்க இரவு பகலா அலைஞ்சு தேடிட்டு இருக்கிறது பார்கவி அசல் அடையாளத்தை மட்டும்தான். இதுதான் சார் எனக்கே விடை தெரியாத ஒரு மாபெரும் புதிரா இருக்கு என்றான் சிவா குழப்பமும் பயமும் கலந்த முகத்தோடு. அவன் சொன்னதைக் கேட்டு விஸ்வா சட்டென்று தன் இருக்கையை விட்டு முன்னோக்கி நகர்ந்தான். அவனது கண்கள் அனலாய் தெரித்தன. என்ன சிவா சொல்ற? நம்ம பள்ளிக்கும் எதிரியா இருந்து பார்கவியோட பின்னணி தேடுற, ரத்த சரித்திரத்தை தேடுற அளவுக்கு யார் அவன்? அவனுக்கும் என் கேசவன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று விஸ்வா தன் கம்பீரமான குரலில் அதட்டலாக கேட்டான். சார், பல உலக நாடுகளின் உளவு அமைப்புகளால தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் என்று சர்வதேச அளவில் பதிவு செய்யப்பட்ட மிக கொடூரமான அண்டர் கிரவுண்ட் குரூப் அது. சில வல்லரசு நாடுகளின் மறைமுக உதவியும் ஆதரவும் கூட அந்த அமைப்புக்கு கிடைச்சிருக்கு. பல நாடுகள் அவங்கள ஒழிக்க நினைச்சானும் இன்னும் சில நாடுகள் அவங்கள தங்களுக்கு சாதகமா ஒரு ஷேடோ ஆர்மி போல ரகசிய போர்களுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. காசுக்காகவும் பவருக்காகவும் உலகத்துல எந்த எல்லைய வேணாலும் தாண்ட துணிற அந்த பாதக கழகம்தான் பாரதியோட தகவல்களையும் அவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய மற்றவர்களை பத்தியும் தேடி தேடி அலையுது என்று சிவா விவரித்தான். விஸ்வாவிற்குள் பொறுமை இழந்தது. அவன் தன் பற்களை கடித்துக்கொண்டு, யார் அது சிவா? இருக்க அந்த குரூப்புக்கு நீ ரொம்பத்தான் பில்டப் கொடுத்துக்கே போற. யார் அந்த அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்? ஜப்பானைச் சேர்ந்தவனா, இங்கிலாந்தா இல்ல அமெரிக்காவா? எந்த நாட்டைச் சேர்ந்தவன் அவன் என்று ஆக்ரோஷமாக கேட்டான். விஸ்வா அப்படி நாடுகளின் பெயர்களை அடுக்கக் கொண்டே போகும்போது சிவாவின் உடம்பில் ஒரு நடுக்கம் தொற்றிக் கொண்டது. அவனது கண்கள் பயத்திலும் வியப்பிலும் லேசாக விரிந்தன. அவன் தன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு விஸ்வாவின் முகத்தை பார்த்தான். பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் எல்லைக்கும் கட்டுப்பிட்டவங்க இல்ல. பல 100 ஆண்டுகளா இந்த உலகத்தின் வரலாற்றையே திரைமறைவில் இருந்து மாற்றி எழுதின ஒரு ஓல்டு குரூப் இருக்குன்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே. அமானுஷ்ய சக்திகளும் கொடூரமான போர்க்கலைகளும் கொண்ட அதே ரகசிய கழகம்தான் இது என்றான் சிவா. அந்த அமைப்போடு பேரை சொல்லவே நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட குழுவை அடக்கியதே நம்மளோட ஸ்கூல் ஃபவுண்டர் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பயங்கரமான இரத்தவெறி போர் இன்னும் அடங்கல என்று அவன் சொன்ன கணமே விஸ்வாவின் மூளைக்குள் மின்னல் வெட்டியது போல ஒரு பழைய ஞாபகம் வந்து போனது. அவனது முகம் அப்படியே உறைந்து போனது. என்ன சிவா சொல்ற? சரித்திர கதைகளிலும் ரகசிய ஏடுகளிலும் மட்டுமே வாழ்ந்து மறைஞ்சு போச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த பழமையான மாய கூட்டமா? அவங்க பேரை சொல்லிட்டு வந்து அந்த கூட்டத்தையும் அழிச்சு விட்டு தான் நம்ம ஸ்கூல்ல பதிவேட்ல இருக்கே. அது உண்மையிலேயே இன்னும் இந்த நவீன உலகத்துல செயல்பாட்டில தான் இருக்கா என்று விஸ்வாத்தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கே சென்று சிவாவை கேட்டு நின்றான். தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வாரிசு தொடரும்.